இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை திருவான்மியூரில் ஆட்டோவில் வந்த பெண்ணிடம் சில்லறை இல்லை என கூறி ஆட்டோ ஓட்டுநர் ஆபாசமாக பேசி தாக்க முற்படும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? அந்த ஆட்டோ ஓட்டுநர் யார் அப்படின்ற விவரங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறதா? அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் இல்லை, சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிமாநில பெண் ஒருவர் அவருடைய ஃபேஸ்புக்ல இந்த போஸ்டை பதிவிட்டிருக்கிறார். வெளிமாநில மாணவி சென்னை வந்த நிலையில ஆட்டோ ஓட்டுநர் அநாகரிகமாக பேசி தாக்க முற்படும் வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகியது. இந்த வீடியோ இந்த வீடியோவில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் எங்கு நடந்தது, எந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்ட நிலையில தான் இந்த வீடியோவானது திருவான்மியூர் கடற்கரையில இன்று காலை வந்த பெண்ணுக்கு ஆட்டோ கட்டணம் ரூபாய் 163 வந்திருக்கிறது. ஆனால் அந்த பெண் 200 ரூபாய் கொடுத்து ஆட்டோ ஓட்டுநரிடம் சில்லறை திரும்பி தருமாறு கேட்டிருக்கிறார். அதற்கு ஆட்டோ ஓட்டுநர் சில்லறை இல்லாததால் வெளிமாநில மாணவியை ஆபாசமாக பேசி அடிக்க முயன்று அந்த வீடியோல பதிவாகி இருக்கிறது. இதனையடுத்து பெண்ணுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் எழ பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர் அநாகரிகமான வார்த்தைகளால் பேசி தாக்கி முற்படும் வீடியோ தெளிவாக அதுல படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை தான் இந்த மாணவி அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல மிகவும் வைரலாகி இருக்கிறது. அந்த சமூக வலைத்தளங்கள்ல அதே போஸ்ட்ல சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை இல்லை அப்படின்ட்டு பதிவிட்டிருக்கிறார். நான் ஒரு வெளி மாநில மாணவியாக இங்கு வந்தேன், படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் புதிய கலாச்சாரத்தை அனுபவிக்கவும் இங்கு வந்தேன். ஆனால் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அவர் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடையார் சைபர் கிரைம் போலீசார் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட அந்த வீடியோவை ஆராய்ந்த போதுதான் இது திருவான்மியூரில் நடந்தது தெரிந்து அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசி தாக்க முற்பட்ட திருவான்மியூர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பால்பாண்டி என்பவரை அடையாறு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் பால்பாண்டியிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.